அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி படிக்க பிளான் பண்ணலாம், உங்களுக்கான நேரத்தை காலையில் ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரலையும் இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி நம்ம திட்டமிட்டு படித்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே படிச்சிருக்கலாம், இல்லை ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருக்கலாம், பார்ட் டைமாக படிச்சுட்டு இருக்கலாம், அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஃபுல் டைமாகவே வேலைக்கு போயிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது அந்த நேரத்தில் நான் படிக்கலாம். எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரலையும் எந்தெந்த நேரங்களில் நீங்கள் சரியாக திட்டமிடலாம், உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, அது எப்படி சரியாக திட்டமிடலான்றது தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதே போல் டைமிங் எப்படி பிளான் பண்ணலாம், ஃபுல் டைம் அதே போல் பார்ட் டைமாக படிக்கிறேன், இல்லை ஃபுல் டைமாகவே நான் படிக்கிறேன், ஃபுல் டைமாக ஒர்க் போயிட்டு நான் படிக்கிறேன். ஸோ அந்த டைமிங்கும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ நேரம் கிடைக்கும் அப்படின்றதும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி திட்டமிட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையே டைமிங் தான். எனக்கு நேரம் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ சிலபஸ் இருக்குது, இத்தனை புக்ஸ் வந்து நம்ம படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், சரி தப்பு இது எல்லாமே திருத்திக்கணும், கட் ஆஃப் ஆகணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணால் எனக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்றது தான் நம்ம யோசிக்கக்கூடியது. ஸோ அந்த நேரத்தை சரியாக திட்டமிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எக்ஸாம் ப்ரைவேட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் இதை பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். காலைல ஒரு 5 மணிலேருந்து 11 மணி அப்படின்னும் போது உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய டைமையே 24 ஹவர்ஸ். இதில் தூங்குறதுக்கான டைமை நம்ம எடுத்துக்கவே கூடாது, தூங்குறோம் அவ்வளோதான் 6 ஹவர்ஸ் சரிங்களா. ஏன்னா உடல்நிலை ஆரோக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு 6 மணி நேரம் அப்படின்றது கண்டிப்பாக போதுமானது சரிங்களா. 6 மணி நேரம் தூங்குங்க, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே போகிறதில்ல. 4 மணி நேரம் தூங்கினா போதும், 5 மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்ற பேச்சுக்கு எங்கள் இடம் இல்லை. 6 மணி நேரம் சரிங்களா கண்டிப்பாக தூங்குறீங்க சரியா. அது நைட்டு 11 மணிலேருந்து காலைல 5 மணி, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி தூங்குறதுலாம் இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. அதுவும் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற இந்த டைமிங் ஒரு 5 மாதங்கள் சரியாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அப்போ இந்த டைமிங்கில் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம், மற்ற டைமில் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. காலையில் 5 மணி வரலையும் நம்ம தூங்க தான் போகிறோம். நைட்டு 11 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணி வரலையும் தூங்க தான் போகிறோம். 6 மணி நேரம் தூங்க போகிறோம். மீதி இருக்கிறது எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம். இதில் படிக்கிறோம், இல்லை உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கலாம், இல்லை பார்ட் டைமாக ஒர்க் போயிட்டுருக்கலாம், இல்லை மற்ற வேலைகள் காலைல பல் விளக்குறது, தூங்குறது, குளிக்கிறது, எல்லா விதமான வேலைகளும், சாப்பிட்றது, இது எல்லாமே நீங்கள் அதர்ஸ்குள்ளே கொண்டு வைக்கோங்க. அதே போல் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறீங்க, பாட்டு கேட்குறீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. அப்படி கண்ணை மூடிட்டு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த 18 மணி நேரத்தை எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோம், ஃபுல் டைம் அதே போல் பார்ட் டைம் அதே போல் ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் போயிட்டே இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்கும் சரியா. ஃபஸ்ட்டு ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறீங்க, வேறு வேலைக்கு நீங்கள் போகவே இல்லை, பார்ட் டைம் ஒர்க்கோ இல்லை ஃபுல் டைம் ஒர்க்கோ நீங்கள் போகவே இல்லை, படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படின்னா எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 6 மணி நேரம் தூங்கிடுங்க சரியா. அப்புறம் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா 5:30 வரையும் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ 5:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து 5:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 7:30 வரலையும் சரிங்களா. 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 7:30 வரலையும் படிக்கிறீங்க. 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு மட்டும்தான் யோசிக்கணும், வேறு எந்த வேலையும் இருக்கக்கூடாது. சைடில் மொபைல் நோண்டுறேன், பாட்டு கேட்குறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 மணி நேரம் புக் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, மொபைல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு 2 மணி நேரம் படிக்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் 2 மணி நேரம் உங்களுக்கு பிரேக், 7:30 to 9:30 பிரேக் தான் சரிங்களா. நீங்கள் அதை சமைக்கலாம், இல்லை சாப்பிட்லாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்கள் சரியா. ஃபுல் டைமாக நீங்கள் படிக்க தான் போகிறீங்க, அதனால் ரிலாக்ஸாக படிங்க. காலைல 2 மணி நேரம் படிச்சிட்டிங்களா, ஓகே, ஒரு டார்கெட் முடிச்சிட்டோம். அப்புறம் 9:30லேருந்து 12:30 வரையும் 3 மணி நேரம் படிக்கிறீங்க. காலைல நீங்கள் மேக்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய 9:30 to 12:30 ஜிஎஸ் பாருங்கள் சரியா. ஸோ இந்த மாதிரி டைமிங் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு இது மாறும். அப்புறம் மறுபடியும் 2 மணி நேரம் உங்களுக்கு பிரேக். 12:30க்கு முடிச்சிட்டிங்களா, 1:30லேருந்து 2:30, 12:30க்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் 1:30 2:30. ஸோ உங்களுக்கு 2 மணி நேரம் அங்கே பிரேக் இருக்குது. லஞ்ச் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக படிங்க. மறுபடியும் 3 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க. ஈவினிங் 5:30 வரலையும் 5:30 வரலையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரம் பிரேக். 6:30லேருந்து 8:30 வரையும் தான் படிக்க போகிறீங்க. 1 மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் 6:30க்கு ஆரம்பித்து 8:30 வரையும் படிக்கிறீங்க சரியா. பிரேக் எடுத்த ஒவ்வொன்றுக்கும் நான் பிரேக் கொடுத்துருக்கேன் சரியா. அப்போ 2 மணி நேரம் படிக்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் 1 ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு 9:30லேருந்து 10:30 வரையும் படிக்கிறீங்க. 10:30லேருந்து மறுபடியும் 11 வரையும் உங்களுக்கு பிரேக் தான் இருக்க போகுது. ஸோ
தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் பிரேக்கு, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பிரேக். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா 11 மணி நேரம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கிடைக்குது. எத்தனை மணி நேரம்? ஃபுல் டைமாக படிக்கிறவங்க டைம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. 11 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் பிரேக் எடுங்க, மற்ற எல்லா விதமான வேலைகளும் 7 மணி நேரம் டைம் இருக்குது. சரியா? அதாவது பிரேக் மட்டுமே 7 மணி நேரம். நீங்கள் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை குளிக்கிறதா இருக்கலாம், பல் விளக்கிறதா இருக்கலாம், இல்லை வெளியே போயிட்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா, ஃபோன் பேசுகிறதா இருக்கலாம், சேட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் 7 மணி நேரம் பாட்டு கேளுங்க, படம் கூட பாருங்கள். 7 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த 7 மணி நேரத்துக்குள்ளே எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் 11 மணி நேரம் அந்த படிக்கிற வேலை இருக்குது இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. 11 மணி நேரம் படித்தே ஆகணும், 6 மணி நேரம் தூங்கியே ஆகணும். சரியா? ஸோ இந்த 11 மணி நேரம் படிக்கிறதும் 6 மணி நேரம் தூங்குறதும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. மீதி 7 மணி நேரம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு. அடுத்து சார் நான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் போகிறேன், காலைல ஒரு 9:30 மதியம் 1:30 வரையும் நான் ஒர்க் போகிறேன், இந்த டைமிங்கில் என்னால் படிக்கவே முடியாது, மீதி இருக்கிற நேரம் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 9:30 1:30 வரையும் நம்ம டைமை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அதே போல் 6 மணி நேரம் தூங்குவதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதாவது நைட்டு 11 மணிலேருந்து காலைல 5 மணி வரலையும். மீதி காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்களா, 5:30 மறுபடியும் 1/2 மணி நேரம் உங்களுக்கும் பிரேக் இருக்குது. ஏன்னா ப்ரஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் வரணும். எந்திரிச்சோன்னு புக் எடுக்க முடியாது. ஸோ 5:30க்கு புக் எடுக்கிறீங்க, 7:30 வரையும் 2 மணி நேரம் படிக்கிறீங்க. சரியா? அதுக்கப்புறம் 7:30 உங்களுக்கு 2:30 வரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே போகிறதில்ல. அதாவது 1:30 நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, வெளியில் போயிட்டு வரலாம், ட்ராவல் பண்ணிட்டு வரலாம், இல்லை வந்தவொடனே ஒரு டைம் தேவைப்படலாம், மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கிறது 2:30க்கு புக் எடுக்கிறீங்க. 2:30 5:30 வரலையும் 3 மணி நேரம் டைம். காலையிலேயும் ஒரு half an hour டைம் இருக்குது. சரியா? அதுவும் 7:30 தான் டைம் சொல்லியிருக்கேன். மீதி நீங்கள் ட்ராவல் பண்ணி சாப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் போகிறீங்க. 7:30 9:30 உங்களுக்கு டைம் இருக்குது. குளிச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு. சரியா? அங்கே 2 மணி நேரம் டைம் இருக்குது. அது நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு 2:30க்கு வந்தீங்கன்னா 2:30 5:30 வரலையும் படிக்க போகிறீங்க. சரியா? மறுபடியும் 1 hour பிரேக், 5:30 to 6:30 உங்களுக்கு பிரேக் தான். 6:30 8:30 வரலையும் படிங்க. 2 hours, 2 மணி நேரம். சரியா? பிரேக் கொடுத்து தான் நான் சொல்கிறேன். மறுபடியும் 1 hour பிரேக், நீங்கள் டின்னர் சாப்பிடுவீங்க. ஸோ அதனால் 8:30 9:30 பிரேக். ரிலாக்ஸாகவே படிங்க. 9:30 10:30 1 hour படிக்க போகிறீங்க. 9:30 to 10:30 1 hour. ஸோ இப்போ டைமிங் பாருங்கள், 2 3 மறுபடியும் 2 மணி நேரம், மறுபடியும் 1 மணி நேரம். அப்போ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் படிக்க போகிறீங்க வித் பிரேக். 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு 4 மணி நேரம் பார்ட் டைமாக போக போகிறீங்க. அதே போல் 6 மணி நேரம் தூங்க போகிறீங்க. மீதி 6 மணி நேரம் மற்ற விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். இந்த 6 மணி நேரம் நீங்கள் டைமை எடுத்து படிக்கவும் முடியும். பட் ரிலாக்ஸாக படிக்கிறீங்கன்னா 8 மணி நேரம் நல்லா படிச்சுன்னா போதும். 8 மணி நேரம் நல்லா புக் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா இந்த டைமிங்கில் அதர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் இன்னும் டைம் எடுத்து படிக்க முடியும். 8 மணி நேரத்தை 9 மணி நேரமோ 10 மணி நேரமோ மாற்ற முடியும். பட் ரிலாக்ஸாக படிச்சுன்னா தாராளமாக 8 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. அப்புறம் நான் வந்து ஃபுல் டைம் ஒர்க் போகிறேன் சார், எனக்கு டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா 6 மணி நேரம் தூங்க போகிறீங்க. சரியா? அதாவது ஃபுல் டைம் ஒர்க் 9:30 to 6:30 போக போகிறீங்க. அப்போ 6 மணி நேரம் தூங்க போகிறீங்க. அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மார்னிங் நீங்கள் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிங்க, ரீஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கிறதுக்கு. 4:45க்கு எந்திரிக்கிறீங்க, 5 மணியில் படிக்க உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? 5 to 7:30. ஏன்னா நம்ம ஃபுல் டைம் ஒர்க் போகிறோம், நம்மளுடைய கரியரும் நம்ம பார்த்துக்க போகிறோம், நமக்கு ஒரு சேலரி வரப்போகுது. அடிஷ்னலாக இதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரியா? அடிஷ்னலாக நமக்கு இருக்கக்கூடிய டைமிங்கில் இந்த ஜாப் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாப். ஏற்கனவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், அது நமக்கு போதுமானதாக இருக்குது, ஃபேமிலி ரன் பண்ண இருக்குது. பட் நம்மளுடைய கனவு இது அப்படின்னும் போது இதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் இருந்தாலும் முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணிக்கோங்க. சரியா? 5லேருந்து 7:30 வரையும் 2.5 மணி நேரம் படிக்கிறீங்க. சரியா? மறுபடியும் 7:30 9. சரியா? அதாவது நைட்டு உங்களுக்கு இந்த 7:30 மறுபடியும் கொடுத்துருக்கு இல்லையா, அது நைட் டைமிங். ஸோ நீங்கள் 7:30க்கு படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போயிட்டு 6:30க்கு வந்துடுறீங்க. 6:30 7:30 வரையும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அந்த டைமிங்கை நான் எதுவுமே பண்ணல. சரிங்களா? 7:30 to 8:30 மறுபடியும் 9:30, அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து 6:30 to 7:30 அந்த டைமிங் எதுவுமே பண்ண போகிறதில்ல. சரியா? அது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஆனால் 7:30 9 வரலையும் கண்டிப்பாக 2 மணி நேரம் படித்து ஆகணும். சரியா? ஸோ 8:30 9 இங்கே 1:30 தான் இருக்குது. பட் அந்த டைமிங் 6:30 மாற்றிக்கோங்க. நான் ஸ்லைடில் போடும்போது இங்கே மாற்றிட்டேன். சரியா? ஸோ 8:30 9:30 10 வரலையும் படிங்க. சரியா? அப்புறம் 9:30 to 10 அங்கே ஒரு 1 மணி நேரம் படிக்க போகிறீங்க. சரியா? இந்த டைமிங்கில் ஸ்லைடில் இருக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரியா? மாற்றி போட்டிருக்கேன்.
ஸோ இந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 6 to 9 சரிங்களா. ஸோ அந்த டைமிங் ஒன்றியும் 2.5 மணி நேரம் படிக்கிறீங்க. மார்னிங் இருக்கிற டைமை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ நான் போட்டுக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்கேன். இந்த டைமிங்கில் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் பக்கமாக போகலாம், தூரமாக போகலாம், இல்லை ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம். ஸோ அதை பொறுத்து உங்களுடைய டைமிங்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பட் இந்த டைமிங் ஓவராலாக முடிக்கும் போது இந்த டைமிங்குள்ளே நான் வரணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா. மறுபடியும் 9:30 to 10:30 சரிங்களா. அங்கே ஒரு மணி நேரம் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நான் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். அது நீங்கள் வந்து இந்த 6:30க்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இல்லை 11 o'clock முன்னாடியோ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ 6 மணி நேரம் கண்டிப்பாக படிக்க முடியும். ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணாலையும் 6 மணி நேரம் கண்டிப்பாக படிக்க முடியும். இல்லை சார் எனக்கு இன்னும் டயர்டாக இருக்குது, நான் ஒரு 1 hour தூங்குறேன் அப்படின்னா கூட 1 hour தூங்கிட்டு 5 மணி நேரம் படிங்க சரியா. ஸோ 6 மணி நேரம் படிக்க முடியும். நீங்கள் அதே போல் ஒர்க் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் 9:30 to 6:30 ஒர்க் போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக 6 மணி நேரம் நீங்கள் படிக்க முடியும் சரியா. ஸோ இப்படி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதர்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், மற்றதாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக வந்து ஃபுல் டைமாக ஒர்க் போகிறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் படிங்க. பார்ட் டைமாக ஒர்க் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 hours படிங்க. அதே போல் நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக 11 மணி நேரம் உங்கள் கையில் இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரலையும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்களோ அதை பொறுத்து பிளான் பண்ணுங்கள் சரியா. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை வந்து சரியாக பயன்படுத்தி அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும் சரியா. ஸோ குயிக்காக எவ்வளோ நேரம் சொன்னதை ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஃபுல் டைமாக படிக்கும் போது உங்களுக்கு 11 மணி நேரம் படிக்க கிடைக்க போகுது. அதே போல் பிரேக் இல்லை மற்றது எல்லாமே 7 மணி நேரம் நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே போல் தூங்குறது 6 மணி நேரம். இதே வந்து நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் படிக்க போகிறீங்க, 4 மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறீங்க, தூங்குறது 6 மணி நேரம். இது இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே 6 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் போகிறீங்க, பார்ட் அது மீதி இருக்கக்கூடிய டைமிங்கில் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னும் போது 6 மணி நேரம் கண்டிப்பாக படிங்க. 5 மணி நேரமாக இருந்தாலும் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒர்க் போயிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்துக்கு 12 மணி நேரம், 9 hours ஆஃபீஸ் ஹவர்ஸாக இருக்கலாம் சரிங்களா. அதாவது மேக்ஸிமம் சரிங்களா. ஸோ 8 hours தான். ஸோ 9 hours இல்லை 10 hours ட்ராவல் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து ஒரு 12 hours பாதி நாள் நான் ஒர்க் போகிறேன். மீதி எல்லா விஷயங்களும் ஆஃப் டேவில் நம்ம முடிச்சுக்கிறோம் பாதி நாள். அதில் மீதி ஒரு 6 மணி நேரம் நம்ம தூங்க போகிறோம், மீதி 6 மணி நேரம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ளே ஒரு 25% சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே படிக்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் அதர்ஸ்ன்னு சொன்னது நீங்கள் எல்லா விஷயமே கொண்டு வந்துக்கோங்க சரியா. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கிளாஸஸோ இல்லை டெஸ்ட் பேட்சோ இல்லை படிக்கிறதுக்கு இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறதுன்னு தெரியல, கவர்மெண்ட் எக்ஸாம் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸோ அதே போல் மற்ற எக்ஸாமுக்கான புக்ஸும் அவைலபிள் இருக்கும். டெஸ்ட் பேட்சஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் டெஸ்ட், ஹோம் டெஸ்ட் பேட்ச், இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா. நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தரும் ஆற்றலை வரும். நன்றியுடன் ராஜ்குமார்.